வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் எதை பற்றினது அப்படின்னா, நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட். அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற இந்த என்எஸ்சி ஸ்கீம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய வியூவர் ஒருத்தவங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். அண்டு இது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போடுற ஸ்கீம் தான். இதுக்கு வந்துட்டு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அண்டு ஏஜ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்து நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து அடல்ட் போடலாம், அண்டு ஜாயிண்ட் அக்கௌண்ட் போடலாம். மைனர் போட்டாலும் நீங்கள் கார்டியன் வச்சு இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து மினிமம் நம்ம எவ்வளோ அமௌண்ட் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 ருபீஸ் போடணும். அண்ட் மேக்ஸிமம் வந்து லிமிட் இல்லை, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் இந்த என்எஸ்சி ஸ்கீமில் டெபாசிட் பண்ணிக்கலாம். அண்டு இப்போது இது வந்து டியூரேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெபாசிட் பண்ணுறது ஒன் டைம் டெபாசிட் தான். நம்ம கிசான் விகாஸ் பத்திரம் மாதிரி ஒன் டைம் டெபாசிட். அது வந்து 10 இயர்ஸ் அண்ட் 4 months மெச்சூரிட்டி பீரியட். இது வந்து 5 இயர்ஸ் இருக்குது. அண்ட் இதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6.8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ 5 இயர்ஸ்க்கு நம்ம போடுறோம். நம்ம போடுறப்ப என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுதான் நமக்கு முடிகிற வரைக்கும் இருக்கும். நடுவில் வந்து சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடச்சிரும். அண்ட் இது ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸ்கீமு. ஸோ நல்ல நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அண்டு மெச்சூரிட்டி அமௌண்ட்டு நல்லதாக வரும். ஷார்ட் டைமில் போடுறதுக்கு ஒரு நல்ல ஸ்கீம் இது. 5 இயர்ஸ் ஸ்கீம் தான். ஸோ அண்ட் இதுக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட்டும் இருக்குது நமக்கு. ஸோ 80C அந்த இது கீழே வந்துட்டு நமக்கு டேக்ஸ் பெனிஃபிட்டும் இருக்குது. அதோட லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதில் எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம், நமக்கு லிமிட் இல்லை. பட் டேக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 lakhs per annum வரைக்கும் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷனும் இதில் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இந்த டேக்ஸ் எக்ஸம்ஷனுக்காகவே நிறைய பேர் இந்த ஸ்கீம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நமக்கு இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நீங்கள் நாமினி கொடுத்துக்கலாம். அண்ட் இந்த சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு நீங்கள் என்எஸ்சி வச்சுட்டு நீங்கள் பேங்க்கில் கொலாட்ரல் போட்டு லோன் ட்ரை பண்ணிக்கலாம். அண்டு இதில் வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வேறு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அண்டு ஒருத்தர் நேமில் இருக்கிறத இன்னொரு நேமில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், மற்றவங்களுக்கு மாற்றி விடணும் அப்படின்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு அவங்கக்கிட்ட அந்த லெட்டர், அந்த ஃபார்ம் ப்ரொசீஜர் இருக்கும், போஸ்ட் மாஸ்டர் அவங்கக்கிட்ட கேட்டு நீங்கள் இன்னொருத்தர் நேமில் கூட இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ண முடியாதுங்க. 5 இயர்ஸ்னால் இது. ஸோ 5 இயர்ஸ் முடிஞ்ச அப்புறம் தான் நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ண முடியும். அண்டு இந்த என்எஸ்சி பெஸ்ட்டா இல்லை பிபிஎஃப் பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது என்எஸ்சி வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்மு. ஸோ ஷார்ட் டேர்மில் நமக்கு வந்து இது வந்து 6.8% நமக்கு கிடைக்கிது இன்ட்ரெஸ்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதுவும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். பிபிஎஃப் பார்த்திங்கன்னா நமக்கு 15 இயர்ஸ் அந்த லாங் டேர்மு. பட் ரிட்டர்ன் வந்து நல்ல அமௌண்ட் கிடைக்கும் நமக்கு அதில். அது வந்து நம்ம இயர்லி டெபாசிட் பண்ணணும் நம்ம 15 இயர்ஸ்க்கு. இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு ஷார்ட் டேர்ம். அதனால் நிறைய பேர் இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு லாங் டேர்மு ஒரு பென்ஷனுக்கோ இல்லை பசங்களோட படிப்புக்கு, கல்யாணத்துக்கு அந்த மாதிரி செலவு பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிபிஎஃப் போடுறது பெஸ்ட்டு. இந்த பிபிஎஃப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கு கொடுக்குறேன். ஸோ அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட் ஸ்கீமில் வந்து நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நமக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்கும், மெச்சூரிட்டி அப்போ எவ்வளோ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் இது வந்து ஒருத்தர் ஒரு அக்கௌண்ட்டு தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு இல்லைங்க. ஒருத்தர் எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம், எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம் என்எஸ்சியில். அண்ட் இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து 1 lakh அமௌண்ட் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது. ஸோ ஒன் டைம் நீங்கள் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா லாக்இன் பீரியட் வந்து 5 இயர்ஸ். 5 வருஷத்துக்கு நம்ம எடுக்க முடியாது. 5 இயர்ஸ் போட்டோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ அட் ப்ரெசென்ட் இருக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.8%. ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 38,949 வரும். ஸோ மெச்சூரிட்டி வேல்யூ ஆஃப்டர் 5 இயர்ஸ் நீங்கள் போட்டதுலேருந்து 5 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா 1,38,948 அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். இது வந்து இப்போ அட் ப்ரெசென்ட் 6.8. நீங்கள் போடுறப்ப என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி தான் அவங்க கொடுப்பாங்க. அது போட்டதுக்கப்புறம் சேஞ்ச் ஆனாலும் நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. அண்ட் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா எவ்ரி 3 months வந்து கவர்மெண்ட் வந்து ஆர்பிஐ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ செப்டம்பர் 30 வரைக்கும் வந்து 6.8 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும்.
ஸோ அதுக்கப்புறம் மாறுதா இல்லையான்றது எவ்ரி குவார்ட்டர்லி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். பட் நம்ம போடுறப்ப என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுதான் நமக்கு 5 இயர்ஸ்க்கும் கிடைக்கும். அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது வந்து 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அதே 5 இயர்ஸ் லாக்இன் பீரியட் போட்டிங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 6.8% இன்ட்ரெஸ்ட்டு. அதுக்கு நமக்கு வரப்போகிற இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1,94,746 rupees. இது வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு. ஸோ மெச்சூரிட்டி வேல்யூ 5 இயர்ஸ் கழிச்சு நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 6,94,746 rupees வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் மெச்சூரிட்டி வேல்யூவாக கிடைக்கும். ஸோ இதுதான் 1 lakh போட்டால் நமக்கு இந்த அமௌண்ட்டு, அண்ட் 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த அமௌண்ட்டு நமக்கு மெச்சூரிட்டி வேல்யூவாக கிடைக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஸ்கீமு. நீங்கள் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.